ஒரு ஊரில் அர்ஜுன் என்று ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் ஆற்றின் அருகில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது மண்ணில் ஒளிரும் ஒரு பென்சில் கிடந்தது. ஆச்சரியமாக அவன் அதை எடுத்து ஒரு பாறையில் சிறிய ஆப்பிள் வரைந்தான். அது உண்மையான ஆப்பிளாக மாறியது. அது ஒரு மந்திர பென்சில் என தெரிந்து கொண்டான். மிக்க மகிழ்ச்சியுடன் அவன் அந்த பென்சிலை பிறருக்கு உதவுவதற்காக பயன்படுத்தினான். அவன் ஏழைகளுக்கு உணவுப் பொருட்கள், தேவையுள்ள மக்களுக்கு உடைகள், நண்பர்களுக்கு பொம்மைகள் என வரைந்து உதவினான். அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். பிறருக்கு உதவுவதில் அர்ஜுன் மிகவும் சந்தோஷம் கொண்டான். ஒரு நாள் பேராசை கொண்ட திருடன் ஒருவன் அர்ஜுனின் மாய பென்சிலை பார்த்தான். அதை திருட நினைத்தான். திட்டம் போட்டு ஒரு நாள் பென்சிலை திருடிக் கொண்டான். திருடிய மந்திர பென்சிலை கொண்டு உடனே தங்கம், வைரங்களை வரைந்தான். ஆனால் மந்திர பென்சில் வேலை செய்யவில்லை. எவ்வளவோ முயன்றும் அவன் வரைந்த பொருளாக மாறவில்லை. கோபம் கொண்ட திருடன் அந்த பென்சிலை தூக்கி எறிந்தான். அர்ஜுன் மீண்டும் அந்த பென்சிலை எடுத்துக்கொண்டான். அது நல்ல காரியங்களுக்கு மட்டுமே வேலை செய்யும் என்பதை உணர்ந்தான். அதன் பின் அவன் தொடர்ந்து பிறருக்கு உதவத் தொடங்கினான். அவன் அந்த ஊர் மக்களுக்கு உதவுவதால் ஊரே அவனை வாழ்த்தியது. மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். கதையின் நெறி: மற்றவர்களின் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள். பேராசை பெரும் நஷ்டத்தை தரும்.